குழந்தை கிருஷ்ணாவை ஏண்டா அடிச்ச? டேய், ஏண்டா அடிச்சேன்னு உங்ககிட்ட தான்டா கேக்குறேன். மொரடா மொரடா, நீ அடிச்சதுல அந்த குழந்தைக்கு பிச்சு வந்துடுறா. இங்க பாரு, இனிமே அந்த குழந்தைய அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுட்டு நான் உன்னை கொலை கூட பண்ணிடுவேன்டா பாவி. அடிப்பேங்கா. ஒரு ஆம்பளையா இருந்தா கேக்க சொல்ற? ஆம்பளையா? இந்த பார், இன்னொரு வார்த்தை பேசுற பிச்சு போட உன்னை ஜாக்கிரதை. ஏய் சுதா, She is perfectly all right. என்ன குழந்தை கொஞ்சம் பயந்திருக்கா. அந்த பயத்துல தான் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால தான் குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு. அடுத்து இந்த மாதிரி வராம பாத்துக்கங்க. குழந்தை பயந்து அடிக்கடி ஃபிட்ஸ் வந்ததுன்னா அது குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாயிடும். நான் சந்தோஷமா இருக்கணும் தானே எனக்கும் சுதர்ஷனுக்கும் நீ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்ச. ஆனா நான் சந்தோஷமாவே இல்ல. நான் சுதர்ஷனை கல்யாணம் பண்ணி ஆகணும்னு பிடிவாதமா இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது எதுக்காக தெரியுமா? என் குழந்தை கிருஷ்ணாவோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நிகழ்கால சந்தோஷத்துக்காகவும் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ரெண்டுமே இல்லைன்னு ஆயிடுச்சு பத்மா. இந்த உலகத்துல எல்லா விஷயங்களை விடவும் என் குழந்தை தான் எனக்கு முக்கியம். இப்படி தினசரி அவர்கிட்ட அடிபட்டு சித்திரவதை படுறதை நான் பார்த்துக்கிட்டு என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. நான் இது வரைக்கும் வாழ்ந்தது போதும். ஊர் அறிய என் மனைவியை ஏத்துக்கிட்டாரு. எனக்கு அதுவே போதும். என்னை விட்டு பத்மா, நானும் என் குழந்தையும் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம். என்ன விட்டு பத்மா. துளசி, துளசி, உன்னை இங்க இருந்து அனுப்பி வைக்கவா? இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. நீ இந்த ஆத்து மாட்டு பொண்ணுமா? நீ இங்கதான் இருக்கணும், நீ இங்கதான் வாழணும். வரட்டும் சுதர்சன் மாமா, உன் விஷயத்தை பத்தி கண்டிப்பா நான் அவர்கிட்ட பேசதான் போறேன். துளசி, இங்க பாரு, நீ எதுக்காக வெளியே போகணும்? வீட்டை விட்டு போகணும், பிரியணும்னு விதி இருந்தா சுதர்சன் இந்த வீட்டை விட்டு போட்டோம். நீ எதுக்காக வெளியே போகணும்? நீ வெளியே போய் என்ன பண்ணுவ? உனக்கு என்ன தெரியும்? துளசி, இனிமே அவர் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாலோ இல்ல குழந்தை அடிச்சாலோ அவருக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும். அத அவர் உணர மாதிரி நான் அவர்கிட்ட பேசத்தான் போறேன். வரட்டும் சுதர்சன் மாமா. அழாதம்மா, அழாத துளசி, நாங்களா இருக்கோம்ல. துளசி, அம்மா, துளசி, அழாத துளசி. வா 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 துளசி. பத்மா, கிச்சன்ல சூடா பாலை வச்சிருக்கேன். துளசி கொண்டு போய் கிருஷ்ணா குடுக்க சொல்லுடி. பாவம் குழந்தை ஒண்ணுமே சாப்பிடல. டேய் சுதா, நில்லு. நேத்து ராத்திரி எல்லாம் எங்க போயிருந்த? ஃபாரின்ல இருந்து பயஸ் வந்திருந்தாங்க. உங்களுக்கு பார்ட்டி கொடுத்தேன், லேட் ஆயிடுது, அதனால அங்கேயே படுத்துட்டேங்க. பார்ட்டியா? துளசி கிட்ட சொல்லிட்டு போயிருந்தேன். சொல்லல உங்ககிட்ட? துளசி சொல்லியா நீ? என்னடா அது? என்னடா பார்ட்டி? விடிய விடிய பார்ட்டி? ராத்திரி ஆத்து கூட வராம அப்படி என்னடா பார்ட்டி வேண்டி கிடக்கு? இங்க பாருடா, பண்ற பிசினஸ்ல நேர்மையும் கவனமும் இருந்தா மட்டும் போறோம். பிசினஸ் தானா டெவலப் ஆயிடும். இப்படி பார்ட்டி எல்லாம் வச்சு பிசினஸ் டெவலப் பண்றது நோக்க அசிங்கமா இல்லையாடா? ஐயோ அக்கா, இப்பெல்லாம் பார்ட்டி கொடுக்கறது ரொம்ப சாதாரணமா போச்சு. எல்லாருமே பார்ட்டி கொடுக்குறாங்க. நேத்து கூட ஒரு பெரிய டீல முடிச்சேனா. இது ரொம்ப சாதாரணம். நீனும் அந்த காலத்து மனுஷியாவே இருக்க, அதான் உனக்கு புரிய மாட்டேங்குது. என்னடா என்னடா அந்த காலத்து மனுஷி? என்னடா அந்த காலத்து மனுஷி? நான் என்ன 2000 வருஷத்துக்கு முன்னாடியா பிறந்துட்டேன்? எதை சொன்னாலும் விதண்டாவாதமா பேசுறது. இத பாருடா, நீ பார்ட்டிக்கு போய் குடிச்சு கெட்டு குட்டி சிவரா போ. அத பத்தி எனக்கு துளி கூட கவலை கிடையாது. ஆனா பாவண்டா, அந்த துளசியும் கிருஷ்ணாவையும் நீ நன்னா கவனிச்சுக்கணும். அத நீ செய்யறது இல்லன்னா உன் மேல எனக்கு கோவமே. டேய், பார்ட்டி கிளம்புறச்ச குழந்தை கிருஷ்ணாவை ஏண்டா அடிச்ச? டேய், ஏண்டா அடிச்சேன்னு உங்ககிட்ட தான்டா கேக்குறேன்.
மொரடா மொரடா, நீ அடிச்சதுல அந்த குழந்தைக்கு பிச்சு வந்துடுறா. இங்க பாரு, இனிமே அந்த குழந்தைய அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுட்டு நான் உன்னை கொலை கூட பண்ணிடுவேன்டா பாவி. அடிப்பேன்க்கா, அந்த குழந்தைய அப்படிதான் அடிப்பேன். குழந்தையா அது சனிய, அதை பார்க்கும் போதெல்லாம் என் உடம்பு கூசுது. அந்த பொண்ணு என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடும் போதெல்லாம் உடம்பு எரியறது எனக்கு. சனியனை ஏதாவது ரூம்ல போட்டு பூட்டி வை, நேர்ல பார்த்தேன்னா மிதிச்சு கொண்டுடுவேன். மாமா, இனிமே நீங்க கிருஷ்ணாவையும் துளசியும் கை நீட்டி அடிச்சேன்னா நாங்க அதை சும்மா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ யாரு கேக்குறதுக்கு? என்னது? ஏன் பொண்டாட்டிய நான் மிதிப்பேன் அடிப்பேன், நீ யாரு கேக்குறதுக்கு? நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டல. அம்மா, பார்லிமெண்ட்ல பெயில் பாஸ் பண்ணிருக்காங்க. புருஷன் பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சாருன்னா அவனுக்கு ஜெயில் தண்டனமா? கேளு கேளு, நல்ல பாயிண்டா எடுத்து விடு. ஒரு நிமிஷம். இனிமே நீங்க துளசியும் கிருஷ்ணாவையும் கை நீட்டி அடிச்சேன்னா நான் போலீஸ்க்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஜெயில உட்கார்ந்துட்டு கம்பி எனுங்கோ. எங்க போறேன்? பதில் சொல்லிட்டு போங்க. ஒரு ஆம்பளையா இருந்தா கேக்க. என்ன சொல்ற? ஆம்பளையா? இந்த பார், இன்னொரு வார்த்தை பேசுற பிச்சு புற உன்னை ஜாக்கிரதை. ஏய் சுதா, திருப்பி எடுக்க எனக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. கைய விடு. துளசிக்காக நான் வாயை மூடிட்டு கைய விடு. இருக்கேன். உங்க மரியாதையை நீங்க காப்பாத்திக்கோங்க. அடிப்பியா? அடி 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 அடி. நீ அடிச்சா இப்படிதானே இருக்கும். அடி. நான் அடிச்சா இப்படி இருக்கும் தெரியுமா? என்ன பட்டேல் மாமா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் உங்க அட்டகாசம் எல்லாம் மீறிண்டே போறது. என்ன முதல்ல அடிச்சேல், ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணேல், கிருஷ்ணா அடிச்சேல், அவளுக்கு ஃபிட் வந்துடுது. இப்ப நான் தாலி கட்டல பொண்டாட்டி கை நீட்டி அடிக்க வரேன். என்ன நடிச்சுட்டு இருக்கேன்? கர்மம் வீடாது. ஏமா இதெல்லாம் பாத்துட்டு இருக்கேன், கேட்க மாட்டியா நீ? ஏய், இந்த பார், ஏன் சுதந்திரத்தை பத்தி இந்த வீட்ல யார் பேசினாலும் பிச்சு விடுவேன். விதிதான், யாருனாலும் மிதிச்சு போட்டுருவேன். மிதிச்சு போட்டுருவேன். யாரும் பேசக்கூடாது. நான் பேசுவேன். உங்க போக்கு தெரியல, பாத்துக்கோங்க. அடிங்க பார்க்கலாம், அடிங்க. திரும்ப ஹாஸ்பிடல் போட மாட்டோம் உனக்கு. திரும்ப போடா. உன்னை பத்தி யாரு பேசினாலும் அடிப்பியா நீ? அடிப்பியாடா? உன் ரவுடித்தனத்தை காட்டுறதுக்கு இது இடம்லடா. போடா வெளியே, போடா போ. உங்களுக்கு எஞ்சி கேக்குறமா, அவரை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. எழுந்துரு துளசி, எழுந்துரு, எழுந்துரு, எழுந்துரு முதல்ல. துளசி, அம்மா, டேய், பாருடா, பாருடா இவள, பாருடா. வேண்டாம், நான் ஒண்ணு பேசுறேன். ஐயோ, என் கூட பிறந்த பாவத்துக்கு அவன் இங்கேயே இருந்து தொலையட்டும். ஆனா என்னைக்கு அவன் என்னை எதிர்த்து பேசினானோ அன்னைக்கே அவனை நான் தலை முழுகிட்டேன். இங்க பாருடா, இந்த சொத்துல உனக்கு சல்லி காசு கூட கிடையாதுடா. இங்க வாடா, எல்லாமே ஏன் புள்ள, ஏன் புள்ள, ஏன் புள்ள ஸ்ரீவசனுக்குடா, ஏன் புள்ளைக்குடா. ஸ்ரீவசனுக்கு மட்டும்தான், ஸ்ரீவசனுக்கு மட்டும்தான்டா. என் பிள்ளைக்கு மட்டும்தாண்டி, என் பிள்ளைக்கு மட்டும்தான். இதுக்கு சல்லி காசு கொடுக்க மாட்டேன். தெரியுமே, தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். இந்த சொத்துக்காக தான் இந்த டிராமா ஆடினியா நீ? இத முதலையே சொல்லி தொலைய வேண்டியதானே. நீ என்னைக்கா இருந்தாலும் சொத்துல பங்கு தரமாட்டேன்னு சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னைக்கு என்ன தம்பியா நினைச்சிருக்க? சொத்தை எடுத்து அள்ளி கொடுத்துற மாதிரி. நாத்த பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்குமே ஒரு வேலைக்காரன் தானே. இத்தனை வருஷம் உங்களுக்காக உழைச்சிருக்கேன், நாய் மாதிரி உழைச்சிருக்கேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த கம்பெனியை நல்ல நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திட்டேன்.
இனிமே இவன் இருக்கா எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்கு. வட்டி அழுக்க இந்த சொத்து எனக்கு தேவையா இல்ல, தேவையா இல்ல. என்ன கழட்டி விடலாம் டிசைட் பண்ணிட்டீங்க. டிபிக்கல் பணக்கார புத்தி காட்டிட்டேல. பணமரத்தை நம்பினாலும் நம்பலாம், ஆனா பணக்கார மனுஷங்களை நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஐயோ சாரி, கரெக்டா ப்ரூவ் பண்ணிட்டீங்க மேடம். தேவையெல்லாம் முடிஞ்ச உடனே கழட்டி விட்டேன்ல, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நான் ஒரு யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் கப், நோ ப்ராப்ளம். ஐ அம் யூஸ்ட் டு இட் நவ. ஆனா உறுதியா சொன்ன இல்ல சொத்தை கொடுக்க மாட்டேன்னு. கண்டிப்பா சொல்லு. அக்செப்டட். ஆனா இந்த சொத்தை எப்படி வாங்கணும், சட்ட ரீதியா வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வாங்கிப்பேன். யாருக்கிட்டடா பேசுற சட்டத்தை பத்தி? யாருக்கிட்ட பேசுற? ஒண்ணு அடிச்சு கொன்னுடுவேன்டா, அடிச்சு கொன்னுடுவேன். அம்மா விடுங்கம்மா. நாயே, உன்னை உயிரோட விடுறதே மாப்படா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன எதுக்கு பேசுற? கொடுத்து வாங்குவியா என்கிட்ட இருந்து? எப்படி வாங்குறதா வாங்குறேனா? எல்லாரும் பேசுற பத்தி அவனை இதெல்லாம் உயிரோட விடவே கூடாது. அவர்தான் ஏதோ உயிர் போதல பேசிட்டு இருக்காருன்னா நீங்க வேற அவருக்கு ஒரு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா இருக்குமா? பேசுறான் பாரவே. துளசி, துளசி, சுதர்சன் மாமா உள்ள அழைச்சிட்டு ஏய், என்ன ஏய் ஆயா மூடு. என்ன நாடகம் ஆடுறியா? நீங்க உள்ள போங்க மாமா ப்ளீஸ். என்னடா இதெல்லாம்? கையெடு. ப்ளீஸ் நீங்க வாங்க. துளசி மாமா உள்ள போ. உள்ள போங்க மாமா. அப்புறம் பேசிக்கிறேன். அம்மா அழாதீங்கம்மா. ரங்கநாயகி, என்னடி நடக்கிறது இங்க? எவ்வளவோ சந்தோஷமா இருந்த வீடு இது, ஏண்டி இப்படி மாறின்னு இருக்கு? ரங்கநாயகி, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. பெருமாளே, ரங்கநாயகி, காம் டவுன். ரங்கநாயகி, காம் டவுன். அம்மா சொன்ன கேளுங்கம்மா. ரங்கநாயகி, டென்ஷன் ஆகாதீங்க. ஓருண்டி விட்டு தொலைடி எல்லாத்தையும். அம்மா, அம்மா, சுதர்சன் மாமா இப்ப ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டு, குடிச்சிட்டு போதையில என்ன பண்றோம்னு தெரியாம நிறைய தப்பெல்லாம் பண்றாரு. இப்ப என்னடானா சொத்தை சட்டப்படி வாங்குவேன்னு சவால் விட்டுட்டு போறாரு. அதனால நீங்க சொன்ன மாதிரியே உங்க சொத்து எல்லாத்தையுமே உங்க பையன் பேர்ல எழுதி வச்சிருங்க. அதான் எல்லாருக்குமே நல்லதுமா. சுதர்சன் பேசினது நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு உன் உடம்ப கெடுத்துக்காதடி. போட்டும் விடுடி. ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதாண்டி. அப்படி நினைச்சிருந்து சாதாரணமா என்னால இருக்க முடியலன்னா வளர்த்த கடா மாறுல பாஞ்ச மாதிரி என்னையே அவன் நீங்க தான் பார்த்தேளோன்னு என்னெல்லாம் தெரியுதுடி. நீங்களே சொல்லுங்க, அவனை வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன். லோகம் தெரியாம பேசிட்டு இருக்க ரங்கநாயகி. நீதான் உன் தம்பி தம்பின்னு அவனை ஆசையா வளர்த்திருக்க. ஆனா அவன் அதை கடமை நினைச்சுட்டான். இன்னொன்னு தெரியுமா? கடமைப்பட்டவாளுக்கு எதுக்கு நன்றி கடன் படணுங்கிறத அவன் சொல்லாம சொல்லிட்டு போயிட்டான்டி. ரங்கநாயகி, நீ எத்தனையோ தடவை என்னையும் ஸ்ரீவச்சனையும் விட சுதர்சன் தான் ஒஸ்தின்னு கொண்டாடி இருக்க. ஆனா உனக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன், நன்னா கேட்டுக்கோ. நானும் ஸ்ரீவத்சனும் தான் உனக்கு பர்மனண்டா சாஸ்வதங்கிறத நன்னா புரிஞ்சுக்கோடி. இதை உனக்கு புரிய வைக்கிறதுக்கோசரம் தான் சுதர்சன் இப்படி பண்ணிட்டானோ என்னவோ. ரங்கநாயகி, உனக்கு நான், எனக்கு நீ, நம்ம ரெண்டு பேருக்கும் ஸ்ரீவத்சன்னு
இப்படி ஒரு குடும்ப வட்டம் நமக்குள்ள உருவாயிருக்குடி. தம்பி எல்லாம் 2ஆம் பட்சம்தான். இதை நன்னா புரிஞ்சுக்கோடி. நான் நன்னா உணர்ந்துட்டேன்னா எனக்கு நீங்களும் நம்ம ஸ்ரீவத்சனும் தான் சாஸ்வதம்னு நான் நன்னாவே உணர்ந்துட்டேன்னா நன்னா உணர்ந்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் நான் புரியல. இவ்வளவு நாளும் என் முன்னாடி நிக்கவே பயந்த என் தம்பி சுதர்சன் இன்னைக்கு என்னையே கை நீட்டி குத்தம் சொல்றான்னா அதுக்கு என்னென்ன காரணம்? ஐயோ, என்ன காரணம்? அது வேற ஒண்ணும் இல்லடி ரங்கநாயகி. நம்ம ஸ்ரீவத்சன் வளர்ந்து கம்பெனி பொறுப்புக்கெல்லாம் வந்துட்டானோன்னோ அதான் உன் தம்பிக்கு பொறுக்கல. ஏன் தெரியுமா? அவன் தான் இத்தனை நாள் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு இருந்தான். நம்ம ஸ்ரீவத்சன் வந்து அவங்கிட்டேந்து பொறுப்புகளை வாங்கிட்டோன்னு அவனுக்கு மனசுல ஏதோ ஆயிடுத்துடி. இத்தனை விஷயம் நடந்ததுக்கு நீதானடி முக்கியமான காரணம். ரங்கநாயகி, இனிமே தாண்டி நீ சுதர்சன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் ஏதாவது பேப்பர்ல கையெழுத்து வேணும்னு உங்ககிட்ட வந்து கேட்டான்னு வச்சுக்கோ, நீ படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டுறாத. ஆனா சுதர்சன் என்ன வேணா பண்ணிட்டு போட்டுண்டி. அதுக்காக அந்த குழந்தை கிருஷ்ணாவையும் துளசியையும் நாம கைவிட்டுற கூடாதுடி. அவளுக்கு ஏதாவது பர்மனன்ட் இன்கம் வர மாதிரி நாம ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதை நீ எப்பவும் மனசுல வச்சுக்கோ, மறந்துடாத. நான் உங்களை குடும்ப பொறுப்பு இல்லாத மனுஷன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசியிருக்கேன். ஆனா இப்ப நீங்க எவ்வளவு பொறுப்பா பேசுறேன். பொறுப்பா இருப்பான்னு நினைச்ச என் தம்பி இப்போ என்ன எதிர்த்தே செயல்படுறான். ரங்கநாயகி, போட்டும் விடுறி. நீ பேசாம படுத்துக்கோ. நாளை காத்தால கௌசல்யா கல்யாணத்துக்கு போகணும். ஆமா, பத்மா முன்னாடியே போயிட்டாளோன்னா? அவளை நான் அப்பவே அனுப்பி விட்டுட்டேன்னா இந்த நிலையில நான் எந்த கல்யாணத்துக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இல்லைன்னா என் மனசே சரியில்லை. அதனால பத்மாவையே அனுப்பி வச்சுட்டேன். அவளே கல்யாண காரியத்தை கவனிச்சுப்பா. ஆமா, பத்மா நல்ல விவரம் தெரிஞ்ச பொண்ணு. அவளே பார்த்துப்பா எல்லாத்தையும். வெரி குட், வெரி குட். நீ பேசாம படுத்துன்னு தூங்குமா. நீங்க படுங்க. ஓம் அக்னியே நமஹ, ஓம் யமாய நமஹ, ஓம் நிரர்தே நமஹ, ஓம் அருணாய நமஹ, ஓம் ஹாயவே நமஹ, ஓம் குபேராய நமஹ, ஓம் ஹரயே நமஹ, ஓம் ஸ்ரீதேவதாभ्यो நமஹ, சமஸ்த தேவதாभ्यो நமஹ, அயம் பீஜாவாபஹ. என்ன அப்பா அங்க இருக்காரு, அவரோட போய் சமையல் வேலையில கரெக்டா நடத்தான். சரி. ஓம் ஈசானஸ்த தேவஸ்தவஸ்ரீ நமஹ, வாங்க மாமி. இந்த மாமி தானே போன தடவை வெள்ளிக்கிழமை திருடினா. மாமா கல்யாணம் வீட்டுல ஐயோ காலம் மிச்சா எப்படியா கத்துவாங்க? வாங்க மாமி, வாங்க. மாமியை சாப்பிட கூட்டு போ. நேரே நானும் வரேன். உங்க வாயை மூடிட்டு பேஷன் இருக்கல. ரமேஷ், நீ போய் அவனை அழைச்சிட்டு வா. சரிம்மா, அழைச்சிட்டு. கௌசி, ஒரு நிமிஷம், ரெடி ஆயிட்டா? கௌசி, கௌசியை பார்த்தா அப்படியே எல்லோரும் சிலை மாதிரி இருக்கு. ஓம் அக்னியே நமஹ, ஓம் யமாய நமஹ, ஓம் நிரர்தே நமஹ, ஓம் அருணாய நமஹ, ஓம். பாருப்பா, கல்யாணம் முடிஞ்ச உடனே உன் பாட்டுக்கு போட போறேன். இருந்து நிம்மதியா மூக்க பிடிக்க சாப்பிட்டு தான் போனோம். யார போய் சொல்றாரு பாரு. கவலையே படாதீங்கோ. கட்டிச்சாத வரைக்கும் இருந்து ஆத்துக்கு பாசல் கட்டின்னு தான் போவேன். ராஜா, யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு விவசாய கிடையாது உனக்கு. பேசாம இவர்கிட்ட சொல்லுங்க, உடனே ஓடிடுவார். ரெடி ஆயிட்டியா? பத்மா, இதோ வந்துட்டேன்ப்பா. சீக்கிரம். அக்கா, சுரேஷ் மட்டும் உன்னை இந்த கோலத்துல பார்த்தாருன்னு வச்சுக்கோயேன். ஏய், என்னடி இது சுரேஷ் சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் கௌசி கழுத்த தாலி கட்ட போறாரு. ஒழுங்கு மரியாதை சுரேஷ் அத்தியும் பேர்னு சொல்லு. ஹாய் நித்யா, வா வா. ஹாய் சீதா. ஹாய் நித்யா. அக்கா எப்படி இருக்கா? அழகா இருக்காங்க. கௌசி, ரெடியா?
அக்கா நேக்கு பசிக்கிறது அக்கா. குடிக்க ஏதாவது கொண்டு வரியா? சீதா, உங்க அத்தி பேர் சமையல் ரூம்ல தான் இருக்கார். போய் கௌசிக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வா. போக்கா, நான் அக்கா கூட தான் நீங்க பூரா இருக்க போறேன். நீ போ. இல்ல நித்யா ப்ளீஸ் அக்காக்காக ஏதாவது போய் சமையல் கட்டுல இருந்து எடுத்துன்னு வரியா? எடுத்துட்டு வரேன். தேங்க்ஸ். ராஜா, டேப்லெட்ஸ் எல்லாம் ஒழுங்கா எடுத்துட்டு இருக்கியா இல்லையா? கல்யாண மக்கள்கிட்ட விட்டுற போற. இத பாருடா, என்னுடைய மருமக கௌசல்யா கல்யாணத்துக்கு சம்மதிச்சு கல்யாணம் நடக்க போகுது. அந்த சந்தோஷத்திலேயே நோய் ஒவ்வொன்னா எல்லாம் பறந்து போயிடும். டேப்லெட்ஸ் மருந்து எல்லாத்தையும் நிப்பாட்ட போறேன். இத பாரு, உன் வருமானத்துக்கு வேற பேஷண்ட்டை பார்த்துக்கோ. கோபால், இப்ப சஞ்சய் இருந்தா எப்படி இருக்கும்? ஆஜமணியம் சமர்ப்பயாமி வஸ்திரோத்ரிய. அடியே இங்க வா. என்ன மாமா? அது எங்காவது குழந்தை அழறது ரொம்ப பச்சிக்கிறதான்னு சொல்லி சமயக்காரன்ட்டு போய் ஒரு டம்ளர் பாயசமும் 2 வடையும் வாங்கிட்டு வா. எங்க ஆத்துல குழந்தையே இல்லையே. அடியே எனக்கு பச்சிக்கிறது சொன்னதை கேள்வி. இருந்தாலும் மாப்பிள்ள அதெல்லாம் பாத்துக்கோ மாமா, நீங்க வாங்கோ. உப்புக்காரெல்லாம் பாத்துட்டு. அப்பா, இந்த காலத்துல ஒரு பொன் குழந்தைய பெத்துண்டு அவளை படிக்க வச்சு கரை சேர்க்கிறது பெரிய விஷயம்ப்பா. ஆனா நீங்க 4 பொன் குழந்தைகளை பெத்துண்டு அம்மா துணை இல்லாம எங்களை படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. நீங்க தெய்வம்ப்பா, தெய்வம். மாமா, நேக்கு ஒரு சந்தேகம் மாமா. என்ன, உன் கல்யாணம் இவ்வளவு சிறப்பா நடக்கலைன்னா நீ திருடா அப்படிதான் நடக்கும். அது விடுங்க, நான் கேட்டேன் உங்ககிட்ட. சொல்றதை மட்டும் கேளுங்க. தமிழ்நாட்டுல எந்த மூலையில கல்யாணம் நடந்தாலும் ஏதாவது ஒரு பொம்மநாட்டி கண்ணை கசங்கிட்டே இருக்கா. கண்ணை கசக்கிறானா புகை அதனால கசக்கிறாடா? மாமா, சீரியஸா சொல்லிட்டு போது கிண்டல் பண்ணாதீங்க மாமா. அங்க பாருங்க, இப்ப பத்மா கண்ணை கசங்கிட்டு இருக்கா. ஆமா, எதுக்கு? சீக்கிரம் போதும். சீக்கிரம் போடுங்க. சீக்கிரம் போடுங்க, யாராவது வந்துட போறாங்க.